ஐபிஎல் 18வது சீசனின் மெகா ஏலத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 14 வயது வைபவ் சூரியவன்ஷியை ஏலம் எடுத்தது. அப்போது பலரும் ராஜஸ்தானை விமர்சித்தனர். வெறும் விளம்பரத்திற்காக 14 வயது வீரரை வாங்கி வைத்துள்ளனர் என்ற விமர்சனம் எழுந்தது. இந்நிலையில் 18வது சீசனின் துவக்கத்தில் சஞ்சு சாம்சனுக்கு காயம் ஏற்பட, அதன் பிறகு வைபவ் சூரியவன்ஷிக்கு ரெகுலராக வாய்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது. துவக்கத்தில் இருந்தே அதிரடியாக ஆடும் குணம், ஷார்ட் பால் என்றாலே சிக்ஸர் தான் என்ற தீர்மானம் ஆகியவை சூரியவன்ஷியிடம் தெரிந்தது. ஆனால் சில போட்டிகளில் நல்ல துவக்கம் கிடைத்தும் அதனை பெரிய ஸ்கோராக மாற்றாமல் இருந்தார். இந்நிலையில் குஜராத் டைட்டன்ஸுக்கு எதிராக லீக் போட்டியில் வெறும் 38 பந்துகளிலேயே 7 பவுண்டரி, 11 சிக்ஸர்கள் உட்பட 101 ரன்களை குவித்து பிரமிக்க வைத்தார். இதனால் ராஜஸ்தான் அணி 15 ஓவர்களிலேயே 212 ரன்களை எடுத்து மெகா வெற்றியை பெற்றது. இவர் 3 போட்டிகளில் விளையாடி அதில் 151 ரன்களையும் 16 சிக்ஸர்களையும் அடித்துள்ளார். இப்படி அதிரடி பார்மில் இருக்கும் வீரருக்கு உடனே இந்திய அணியில் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என பலரும் கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இந்நிலையில் அடுத்து மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக லீக் போட்டியில் ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு எதிராக சூரியவன்ஷி அதிரடி காட்டினால் அவரை உடனே இந்திய T20 அணியில் சேர்க்க பிசிசிஐ முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அபிஷேக் சர்மா தொடர்ந்து சொதப்பி வருவதால்தான் அவருக்கான மாற்று வீரர் குறித்து பிசிசிஐ ஆராய்ந்து வருகிறது. இந்நிலையில் சூரியவன்ஷியும் அந்த ரேஸில் இணைந்திருப்பதாகவும், பும்ராவுக்கு எதிராக அவர் விளையாடும் விதத்தை வைத்தும் தீபக் சஹார், ட்ரெண்ட் போல்ட் ஆகிய ஸ்விங் பாலர்களுக்கு எதிராக எப்படி செயல்படுவார் என்பதை வைத்தும் பிசிசிஐ முடிவு செய்யும் என கருதப்படுகிறது. ஐபிஎல் 18வது சீசனின் 50வது லீக் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் வரும் வியாழன் அன்று நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது.